Hello guys, welcome to RNC Academy for TNPC. In this video, we are discussing about PROS, Empowered Women Navigating the World. Empowered Women Navigating the World. இத பத்தி நான் பார்க்க போறோம். இதுலயே தெரியுது விமென்ஸோட எம்பவர்மெண்ட் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம விமென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு தைரியமான ஒரு 6 விமெனை பத்தி நான் பார்க்க போறோம். Let's move to the PROS. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது சும்மா கொடுத்திருக்காங்க. ஓகே, women occupy almost the major position in society. Currently, women accomplishment are tremendous in many fields. One such achievement is all women Indian Navy crew who circumnavigated the world for 250 days all alone in the sailboat called INSV Tharani. ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா விமன் இப்ப மோஸ்டா எல்லா போஸ்டிங்லயும் விமன்ஸ் இருக்காங்க இந்த சொசைட்டில. கரண்டா விமன் நிறைய சாதனைகள் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. அதுல ஒரு சாதனை தான் ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ, அதாவது இந்தியன் நேவில இருக்கிற விமன்ஸ் ஒரு குழுவா சேர்ந்து சர்க்கம் நேவிகேஷனா கடலை சுற்றி, அதாவது வேர்ல்ட சுற்றி வந்தாங்க கடல்ல. சரிங்களா? அதாவது சொல்றாங்க for 254 days. சரிங்களா? 254 days அவங்க அந்த கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க. தனியா எந்த விதமான யார் துணையும் இல்லாம 6 பெண்மணிகளும் தனியா அந்த போட்ல சுத்தி இருக்காங்க. சரிங்களா? சுத்தி வந்திருக்காங்க. செயல் போட்னா பாய்மர கப்பல் தெரியும்ல, அதுதான். சரிங்களா? அந்த பாய்மர கப்பல் என்னன்னா ஐஎன்எஸ்வி தாரணி. சரிங்களா? இது ஐஎன்எஸ்வி தாரணி நம்ம இந்தியாவே மேட் பண்ண ஒரு போட். சரிங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹானஸ்டா அந்த காற்று வீசுற பாதையிலே அவங்க போயிருக்காங்க, இன்ஜின் ஆன் பண்ணாம. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரணி? ஐஎன்எஸ்வி தாரணி என்ன? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். நோட் பண்ணிக்கோங்க, இந்தியன் நேவல் ஷிப் வெசல். சரிங்களா? Tara Tarani is a patron genie for sailor and is a worship for a safety and success at sea. என்னன்னா இந்த தாரா தாரணி அப்படின்றது ஒரு தெய்வம். சரிங்களா? அந்த தெய்வத்தை தான் கடல் பயணிகள் வேண்ட ஒரு தெய்வம் தான் தாரா தாரணி. சரிங்களா? அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க for safety and success at the sea. இதுக்காக தான் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது தாரா தாரணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுல அந்த தாரணி அப்படின்ற பேர் தான் என்எஸ்வி தாரணி. ஓகே, அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஐஎன்எஸ்வி தாரணி இஸ் செகண்ட் செயல் போட் ஆஃப் இந்தியன் நேவி. அதாவது இதுதான் செகண்ட் செயல் போட். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா the first being the ஐஎன்எஸ்வி மாதே. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் செயல் போட். அதை ஓட்டுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாக்ஸ் கண்டு கொடுத்திருப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம். இட் இஸ் a 55 foot sail vessel built indigenously in India by MS Aquas Shipyard Private Limited. இது யார் மேட் பண்ணாங்கன்னா Aquas Shipyard Private Limited. அதாவது உள்நாட்டிலே அது உற்பத்தி பண்ணிருக்காங்க, உள்நாட்டிலே தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா லொகேட்டட் இன் கோவா. இந்த கம்பெனி எங்க இருக்கு? located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat name was after the famous Tara Tarani temple in Jangam, district of Odisha. இந்த ஒடிசால இருக்கிற இந்த டெம்பிள் வச்சுதான் இந்த ஐஎன்எஸ்வி தாரணிக்கு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? The word Tarani means boat. Tarani another boat in Sanskrit, and in Sanskrit it means savior. Okay, தாரணினா என்னது? boat. Sanskrit என்ன சொல்றாங்கன்னா savior அப்படின்னு சொல்றாங்க, காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, INSV Tarani has an advanced ray marine navigation suite and a ray of satellite communication system for perfect navigation anywhere in the world. INSV Tarani ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் கொண்ட ஒரு நேவிகேஷன் சிஸ்டமா இருந்திருக்கு. அங்க ரே மெரைன் நேவிகேஷன் சூட்ஸ் இருக்கு, அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் சொல்றாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டேங்கன்னா நவிகா சாகர் பரிக்ரமா.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் பேரு. இந்த ப்ராஜெக்ட் அண்டர்ல தான் வந்து INSV தாரணி வந்து இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? Undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential toward promoting ocean sail activities in the Indian Navy, respecting Government of India Trust for Nari Shakti Women Power, said Chief of Naval Staff Admiral Sunil Laban in her speech. Actually என்ன வந்து சுனில் லபான் அப்படின்றவங்க வந்து Chief of Naval Staff. ஓகே, அவர் வந்து ஒரு அட்மைரல். அவரோட வெல்கம் ஸ்பீச்ல வந்து சொல்லியிருக்காங்க விமன் எம்பவர்மெண்ட் வந்து நேவியும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது நாங்கள் ஓபன் பண்ணிருக்கோம் வித் இந்தியன் கவர்மெண்டோட இதோட. இந்தியன் கவர்மெண்ட் வந்து நரி சக்தி, நமக்கு தெரியும் நரி சக்தின்றது விமன் பவர். அந்த விமன் பவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். The OH was aimed to showcase Made in India initiative by the sailing on broad indigenously built INSV Tarini. The special feature of the sailboat was that it encouraged the uses of environment friendly non-conventional renewable energy resource such as the wind. Actually இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். சரிங்களா? அந்த INSV தாரணி அப்படின்ற செயல் போட் வந்து இந்தியா மேடட் ப்ராடக்ட். சரிங்களா? இந்த போட்ல என்னன்னா வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரெனவபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து விண்ட் வச்சு, நான் ஃபர்ஸ்டே சொன்னல அவங்க வந்து விண்ட் வச்சுதான் வந்து போயிருக்காங்க. பாய்மர கப்பலுக்கு வந்து விண்டு தேவை, ஆமாவா, காற்று தேவை. அந்த காற்று வச்சு அந்த காலத்துல டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இவங்களும் விண்ட்லயே தான் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க 254 days. சரிங்களா? அவ்வளோ டேஸ் வந்து அதில் டிராவல் பண்ணிருக்காங்க. Collected and updated meteorological ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department. இவங்கள தனியா அனுப்பி விட்டுட்டு சப்போஸ் அங்க இருக்க வெதர் கண்டிஷன் வந்து கடல் இருக்க வெதர் கண்டிஷன் வந்து மாறி எங்க புயல் அந்த மாதிரி ஏற்பட்டா அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா போயிடும், ஆமாவா? அதுதான் வந்து அவங்களுக்கு டே பை டே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. வெதர் இப்படி இருக்கு, வேவ்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ல இருக்கும், ஓஷன்ஸ் இந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ கலெக்ட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இந்தியன் நேவி 6 விமன் crew. இப்பதான் வந்து அந்த பெண்மணிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? The Indian Navy all women crew was the first ever to circumnavigate the globe skippered by Lieutenant Commander வர்த்திகா ஜோஷி. இவங்க நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, வர்த்திகா ஜோஷிய. ஸ்கிப்பர் அப்படின்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க தான் ஒரு ஹெட் மாதிரி. சரிங்களா? ஓகே, அவங்க தான் ஒரு ஹெட் மாதிரி. அவங்க வந்து இந்த வந்து டீமை வந்து வழி நடத்திட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவர் ஒரு விமன்ஸா சேர்ந்து ஃபர்ஸ்ட் எவர் போயிருக்கிறது என்னன்னா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? The all women team has also Lieutenant Commander Parthiba Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, Lieutenant Aishwarya Bodapati, Lieutenant Vijaya Devi, Lieutenant Payal Gupta as its crew member. ஆக்சுவலி இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுதான் ஆகணும். சரிங்களா? மேபி இதை கொடுத்துட்டு யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். The crew started their OH of 10 September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, 10 December 2017. எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? கோவால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யார் வந்து கொடியாட்டி அவங்க வந்து இனிஷியேட் பண்ணது யாருன்னா வந்து Defense Minister of India. It was a historical day which could be marked in the navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopover 4 ports: Fremantle, Australia; Lyttelton, New Zealand; Port Stanley, the Falklands, and Cape Town, South Africa. சரிங்களா? இந்த போர்ட்ஸுக்குலாம் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து போயிட்டு டிராவல்ல வந்து இந்த 4 போர்ட்ஸ்ல மட்டும் தான் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னா வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, of rations and repair as necessary.
அவங்க வந்து சப்போஸ் கடலே பயணம் செஞ்சனால கப்பல்ல வந்து சில பழுது ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட ரேஷன்ஸ், அவங்களோட தேவைகள் வந்து தீர்ந்து போனதுனால கூட அவங்க ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்து இவங்க இந்த 4 போர்ட்லயும் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? Before returning Goa in April 2018, they went around the global within 250 days and reached Goa port on 21 May 2018. என்னன்னா வந்து இவங்க வந்து கோவாக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2018 அங்க கோவா ரீச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஆல் ஓவர் அரவுண்ட் குளோபல் சுத்திட்டாங்க. 254 டேஸ் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க எப்ப வந்து கோவா போர்ட் ரீச் ஆயிருக்காங்கன்னா வந்து 21 May 2018 வந்து ரீச் ஆயிருக்காங்க. சரிங்களா? 6 member women crew broke many stereotypes during their recording sitting sail. அவங்க நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பாக்ஸ் கனெக்ட் பாருங்க. The first Indian solo circumnavigated was undertaken by Captain Dilip Dane, retired, from August 19, 2009 to May 19, 2010 on board another Indian built vessel INSV Mahadev. நம்ம மாதேவ் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஒன். அது வந்து யார் வந்து அதுல சோலோவா வந்து போயிருக்காங்கன்னா வந்து திலீப் டானி. ஓகே, இவங்க தான் வந்து அதை வந்து சோலோவா டிராவல் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. சரிங்களா? First Indian non-stop solo navigation was undertaken by Commander Abhilash Tommy from November 1, 2012 from November 1, 2012 to May 31, 2013. இந்த டைம்ல தான் வந்து அவங்களும் வந்து போயிருக்காங்க. நான் ஸ்டாப்பா வந்து எதுக்காக அவங்க ஸ்டாப் பண்ணாம வந்து ஃபுல்லா நேவிகேட் பண்ணது யாருன்னா வந்து இவங்க தான். சரிங்களா? அபிலேஷ் இவங்க தான் வந்து ஃபுல்லா டிராவல் பண்ணது. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இன்டர்வியூல என்ன வந்து அவங்க எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, 254 டேஸ்ல வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கடல் பயணம் எப்படி இருந்தது, எப்படி அன்பிரடிக்டான சிச்சுவேஷனை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது வந்து நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேக்குறாங்க. How will you were you acquainted with the sailboat before you took up the task? என்னன்னா வந்து acquaintedனா வந்து to know. ஓகே, to know. இந்த செயல் போட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க இந்த அந்த டாஸ்க் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செயல் போட் பத்தி உங்களுக்கு தெரியுமா, நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, நம்ம க்ரூவோட கேப்டன் சொல்றாங்க, none of us was acquainted with the sailboat or ocean going boat. அங்க யாருக்குமே வந்து எங்களுக்கு செயல் போட்டும் தெரியாது, ஓஷன்ல போற போட் பத்தியும் தெரியாது அப்படி சொல்றாங்க. none of us had sailed before. அங்க யாருமே வந்து கடல் பயணம் மேற்கொண்டது கிடையாது. nor are women officer allowed entry to the combat platform as said. women officer most of all வந்து கடல் பயணத்துல வந்து ஈடுபடுத்த மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. at first it was difficult to take the boat out to sea from the point to another. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போட்டை எடுத்து நாங்க ஒன் பாயிண்ட் டு another பாயிண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். பட் we slowly build up it through 3 years of training. ஆனா வந்து எங்களுக்கு வந்து 3 years of trainingல நாங்க பொறுமையா ஸ்லோவா வந்து அதை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த ஸ்கில்ல பில்ட் பண்ணிக்கிட்டோம் சொல்றாங்க. சரிங்களா? இவங்க தான் அந்த 6 மெம்பர்ஸ் கொண்ட க்ரூ. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேக்குறாங்க. Can you tell us about the training you had undergoes before the expedition? நீங்க உங்களோட ட்ரைனிங் பத்தி ஷேர் பண்றீங்களா இந்த டிராவல் பண்ணி கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, we started with some theoretical courses on navigation, communication and weather prediction. என்னன்னா வந்து எங்களுக்கு வந்து சில தியரிட்டிக்கல் கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நேவிகேஷனா என்ன, கம்யூனிகேஷன் எப்படி பண்றது, வெதர் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கலா வந்து கிளாஸ் வந்து எடுத்தாங்க. கிளாஸ் ரூம் கோர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் த செயல் அவுட் சைட். எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல சொல்லி தரது வந்து வெறும் தியரிட்டிக்கலா இருந்தது, பிராக்டிக்கலா நாங்க போய் பண்றதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. So we were given hands-on training like how to repair things and how to deal with emergency when the weather get rough. If there is any medical emergency and training was needed to tackle aspect as well. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் வந்து நாங்க கத்துக்கிட்டோம், எப்படிலாம் வந்து ரிப்பேர் பண்றது, ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி ரிப்பேர் பண்றது,
எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து எப்படி டீல் பண்றது, வெதர் கண்டிஷன் ரொம்ப ரஃபா இருந்தா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எல்லா விதமான கஷ்டமான சுச்சுவேஷன்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, we underwent our basic sail training course in Mumbai at the Indian Naval Waterman Ship Training Center. எங்க எடுத்திருக்காங்க, மும்பைல இருக்கு, மும்பைல எடுத்திருக்காங்க. எந்த இன்ஸ்டிடியூட்னா பாருங்க, இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர். ஓகே, இங்கதான் எடுத்திருக்காங்க. இங்க வந்து சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி, இங்கேயும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க சொல்றாங்க. we even sailed on INSV மாதே டு மொரீஷியஸ். என்னன்னா வந்து நாங்க INSV மாதையும் நாங்க செயல் பண்ணிருப்போம். அதாவது நாங்க வந்து பாய்மர கப்பல் வந்து ஓட்டிருக்கோம். அது வந்து மொரீஷியஸ் வரைக்கும் போயிருக்கோம் in 2016 to 2017 and back and also Cape Town in December 2016. நாங்க வந்து கேப் டவுன் போய் ரீச் ஆகி 2016 ஆயிடுச்சு. சரிங்களா? we were trained for almost 3 years. நாங்க வந்து 3 years ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம் to prepare for the voyage. Since the boat was old, போட் ரொம்ப ஓல்டு தான், it had minor leaks and repairs. சின்ன சின்ன லீக்ஸ் ரிப்பேர்ஸ் வந்து இருந்தது. Also we ran out of the water and food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water, even electricity during the big voyage. என்னன்னா வந்து அந்த ட்ரிப் எங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி இருந்துச்சு சொல்றாங்க. எப்படிலாம் வந்து ஃபுட்டை மேனேஜ் பண்ணும், வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி எப்படி மேனேஜ் பண்ணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த டிராவல்ல தான் நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போனா ஓகே, இன்டர்வியூ சொல்றாங்க. இன்டர்வியூ கேட்கிறாரு, வாட் வாஸ் த செலக்ஷன் ப்ராசஸ், நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கேட்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அவுட் ஆஃப் 30 who had applied, 30 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணாங்க. 6 of us shortlisted. எங்க 6 மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் தி லிட்டில் சர்வைவல் ஸ்கில் we showcased. ஒரு சின்ன சர்வைவல் ஸ்கில் வச்சு வந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. the crew was mentored by the commander Dilip Dondi. இவர் நம்ம எங்க பார்த்திருக்கோம், அந்த ஐஎன்எஸ்வி மாதேயோட ஃபர்ஸ்ட் சோலோவா டிராவல் பண்ண ஒருத்தர் தான் இவரு. அவர் தான் வந்து இந்த கமாண்டர் தான் வந்து இவங்களுக்கு வந்து மென்டாரா இருந்திருக்காரு. சரிங்களா? பட் ஆஃப்டர் I was told about the flares up at the sea, I even had second thought about joining the team. எங்களுக்கு வந்து இந்த கடல் சீற்றத்தை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. அதை பத்தி கேட்கிறப்பெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பயம் வந்து நம்ம செகண்ட் திங் என்னன்னா வந்து அப்படி ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இன்டர்வியூ கேட்கிறாரு, how did your family members react when you are told them about this experience? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, நீங்க இந்த கடல் பயணத்தை மேற்கொள்ள போறதா சொல்லி சொன்னதும் உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, our family did have a hard time, but that was because most of them had never seen even seen the sea. எங்க ஃபேமிலிக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து எங்க ஃபேமிலிக்கு யாருமே வந்து சீய பார்த்தது இல்ல. ஓகே, சீல வந்து டிராவல் பண்ணது, சீய பார்த்தது இல்ல. 4 of us are from the mountain. எங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து மவுண்டைன் ரீஜியன்ல இருந்து இருக்காங்க. The first time my parents saw the ocean was when I invited them to visit. என் பேரண்ட்ஸ் எப்ப வந்து ஓஷனை பார்த்தாங்கன்னா வந்து நான் ஒரு இதுக்காக அவங்க இன்வைட் பண்ண, அப்பதான் அவங்க விசிட் பண்ணாங்க, அப்பதான் ஓஷனை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. என்னன்னா வந்து எங்களோட சாகசத்துல அந்த இந்தியன் நேவி க்ரூவோட சாகசத்துல அவங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க என்ன அவங்களும் வந்து ஓகே நம்ம பொண்ணு வந்து மேனேஜ் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்து இருந்து அவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ரஹென்சிவ்னா வந்து அவங்களுக்கு லைட்டா பயமும் இருந்தது, ஆனாலும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வாட் வேர் யுவர் எய்ம் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்க எய்ம் என்ன, எப்படி நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்களுக்குன்னு இருக்கிற எய்ம் என்னன்னா வந்து இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணும், ஹானஸ்டியா வந்து ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. I didn't set out for a destination. நாங்க வந்து எந்த டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணல, எங்களுக்கு ஒன்லி தேவை இந்த ஜேர்னியை வந்து கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹானஸ்டியா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்தது.
it was journey that mattered to me that most. இதுதான் வந்து எனக்கு பெரிய ஒரு மேட்டராவே இருக்குது அப்படி சொல்றாங்க. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation with stars, that you do not have to use any auxiliary means of repulsion, and you do not have to take anybody else assist. I grasped the completely. என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னோட ஜேர்னில வந்து நான் என்ன சொல்ற விளம்பரம்னா வந்து கான்டென்ஷனா வந்து என்னோட வாதம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. விவாதம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட வாதம் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா. என்ன சொல்ல வரேன்னா, இந்த சர்க்கம் நேவிகேஷனோட ரூல்ஸை தான் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். யாருமே வந்து எங்களுக்கு உந்து சக்தியா வந்து யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களே எங்களுக்கு உந்து சக்தியா இருப்போம். அண்ட் யூ டு நாட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்ட். உங்களுக்கு வந்து யாரும் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அசிஸ்ட் பண்ணாம தங்களோட எல்லாத்தையும் நாங்களே தான் பாத்துக்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டேன், கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்டர்வியூ சொல்றாங்க. நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யோர்ஸ் that enable you complete this expedition successfully. அவங்க வந்து கேக்குறாங்க, இந்த பயணத்துல வந்து உங்ககிட்ட இருக்க நல்ல குவாலிட்டியை வந்து எனேபிள் பண்ண நல்ல குவாலிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கம்ப்ளீட் பண்றப்போ வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, wherever the wind drops, it couldn't have take time to even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead. But inside of me something poked me and said that you have to be honest with yourself, and this expedition has to be done with honesty. என்னன்னா வந்து சொல்லிருக்காங்கன்னா வந்து வர்த்திகா ஜோஷி சொல்லிருக்காங்க, இங்க வந்து கடல்ல நிறைய காற்று அடிக்கும், நிறைய புயல் வரும். அந்த புயல் வர டைம்ல நான் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இன்ஜின் ஆன் பண்ணுங்க, வாங்க 1 மைல் தூரத்துக்கு போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால சொல்ல முடியும். பட் இன்சைட் சம்திங் போக் மீனா வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்து என்ன வந்து அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து என்ன வந்து இது பண்ணிட்டே இருந்தது. said that we must honest yourself, that expedition has to be done with honesty. என்னோட ஹானஸ்ட்னஸ், எங்க எல்லாத்தோட ஹானஸ்ட்னஸ் தான் வந்து உங்களோட செல்ஃப் என்னன்னு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கடல் பயணத்தை ஃபுல்லாவே ஹானஸ்டியா நாங்க முடிக்க இதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. I glad that we are able to finish it successfully without using the engine at all. இன்ஜினியே யூஸ் பண்ணாம வந்து நாங்க காற்றிலேயே வந்து நாங்க வந்து இந்த கப்பலை ஓட்டி முடிச்சோம் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூ கேட்கிறாரு, as a head of the crew, how did you involve the team? நீங்க தான் வந்து வர்த்திகா ஜோஷி தான் வந்து ஹெட் ஆஃப் த க்ரூ, நீங்க எப்படி டீம் வந்து இன்வால்வ் பண்ணீங்க இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, we will all sail. நாங்க எல்லாருமே வந்து கப்பல் வந்து ஓட்டுவோம். and trained that same amount. நாங்க எல்லாரும் ஒரே அமௌண்ட்ல எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரைன் ஆயிருப்போம். and everybody has their own way to dealing the situation. இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வே இருக்கு. ஏதாச்சும் கஷ்டமான சிச்சுவேஷன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு தாட் இருக்கும், எப்படி அந்த சிச்சுவேஷன் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாட் இருக்கும். பட் தட் வாஸ் a good thing. அதுதான் வந்து நல்லதா இருந்துச்சு. because we could discuss different ways of solving a problem and choose the best one. இத எல்லாருக்கும் ஒவ்வொரு தாட் இருந்தா என்ன பண்ணிட்டோம் வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எது கரெக்டா இருக்கும், எது கரெக்டான ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண எது பெஸ்டான சாய்ஸா இருக்கும் சொல்லிட்டு நாங்க சூஸ் பண்ணோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஐ டிட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி எல்லாத்தையும் நாங்க ஒன்னா ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயல் குப்தா சொல்றாங்க, when you are out at sea, teamwork is most important in the middle of the crisis. நம்ம வந்து சிஏ மட்டும் இல்ல, சிஏ தவிர்த்து நம்ம பார்த்தோம் வந்து டீம் ஒர்க் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த கஷ்டத்துலயும் வந்து டீம் ஒர்க் தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. even during the storm when the 3 people could be out on the watch and other 3 could be inside, could not be able to rest. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டோர்ம் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 3 பேர் வந்து வாட்ச்ல இருப்பாங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச்ல இருப்பாங்க. கடல்ல வந்து என்ன நடக்குது, புயல் அதிகமா வருதா கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு அந்த மலையில வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதர் 3 என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டோம்,
somebody could heat the water. எங்களுக்கு வந்து சுடு தண்ணி வேணும், அதனால ஹீட் பண்ணிட்டு இருப்போம். and other person could heat the gloves because it was rainy also. அங்க வந்து ஸ்டோம் டைம்ல கடல் என்ன பண்ணும், மழை பெய்யும் இல்லையா, அதுல என்ன பண்றோம், எங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நனைஞ்சிரும், எங்க கிளவுசஸ் எல்லாம் நனைஞ்சிரும், நாங்க என்ன பண்ணுவோம், அதை வந்து ஹீட் பண்ணிட்டு இருப்போம் அப்படி சொல்றாங்க. அது வந்து இன்னொரு பர்சன் ஹீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டீம் ஒர்க், டீம் எஃபோர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் த நேவிகேஷன் த்ரூ த 20 hours long storm. இங்க பாருங்க 20 hours long stormல வந்து இவங்களோட டீம் ஒர்க் வந்து எப்படி இருந்திருக்குன்னு, சரிங்களா? ஓகே, if I had been alone, it could have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. என்னன்னா வந்து நான் தனியா இருந்தேன் இந்த கஷ்டத்துல, இந்த ஸ்டோம் வர டைம்ல தனியா இருந்தேன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, அது ஒரு நைட் மர்மரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஷேர் இன்டர்வியூ கேக்குறாங்க. ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சஸ் டாஸ்க் வைல் சாலிங். என்னென்னலாம், எது உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சபிளான டாஸ்கா இருந்துச்சு இந்த கடல் பயணம் கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, the sea can get really tough when winds are picking up. sea வந்து ரொம்ப ரொம்ப கடல்ல பயணிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா winds வந்து வந்துட்டே இருக்கு. those are times we have to be active and more anticipate which could be their header. அந்த டைம்ல நாங்க என்னன்னா எப்படி இருப்போம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? in South Pacific we encountered a storm where the sea were almost 9 to 10 meters high and the wind were picking up 60 to 70 knots, a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometers per hour. இங்க பாருங்க, wind எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, 6 to 70 knots. இவ்ளோ அதிகமா வந்து அடிக்குது. இது வந்து லேண்ட் ஸ்பேஸுக்கு வரப்போ which is about the Hurricane's force of wind on land. It is a normal in sea where there is hardly any land mass to stop the wind. என்னாச்சுன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பசிபிக், சவுத் பசிபிக் அந்த ஓஷன்ல அவங்க டிராவல் பண்றப்ப வந்து 9 to 10 meters ஹையான அலைகள் வந்திருக்கு. விண்ட் எல்லாம் வந்து 6 to 70 நாட்டிகல்ஸ் அது வந்து வந்திருக்கு. அப்ப அப்படின்றது ரொம்ப பெரிய ஸ்ட்ரோமா இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஸ்ட்ரோம். இட் ஆல்சோ a blissful experience with when something broke down and after a lot of hard work and effort we are able to fix it together. We will remember this incident as well because they give us the strength to move on and if something went bad we are able to overcome the challenges. கொடுத்துக்காங்க பாருங்க, என்னதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபேஸ் பண்றது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணது ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை நாங்க சில இதெல்லாம் வந்து ப்ரோக்கன் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ள பயத்தை ப்ரோக்கன் பண்ணோம் அந்த மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? என்னோட ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்டும் வந்து அது வந்து எல்லாத்தையும் ப்ரோக் பண்ணிடுச்சு. நாங்க வந்து ஒன்னா வந்து எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து சீரமைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கு, எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் மூவ் ஆன் பண்ண ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கு. இஃப் சம்திங் வென்ட் பேட் அதே ஓவர் பண்ணக்கூடிய அந்த சேலஞ்சஸ் ஓவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப பாருங்க இன்டர்வியூ கேக்குறாங்க, வாட் வேர் த எக்ஸைட்டிங் மூமெண்ட் டியூரிங் த ட்ரிப். எது வந்து எக்ஸைட்டிங் மூமெண்டா இருந்தது உங்களுக்கு அப்படி கேக்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, when we are closing the Tasman Sea. noted Tasman Sea. See, இங்க வந்து கிராஸ் பண்றப்போ we witnessed the bright brilliant southern light from the sea. இது southern lightனா எதுவும் இல்லைங்க, அந்த அரோரா அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அரோரா லைட்லாம் வந்து சீல வந்து தென்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதேதான் வந்து இங்க சொல்றாங்க. bright southern lights from sea. It was rare to watch that in those month. அது வந்து அந்த மந்த்ல வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும், பார்க்கிறது ரேரா தான் இருக்கும். that took from the sea. We were obviously awestruck as we were not expecting it. நாங்க வந்து இது நினைக்கவே இல்லை, ஆனா வந்து அது வந்து வந்துச்சு. to see that entire sky lighting up into the green light. entire sky வந்து எப்படி இருக்கு, green lightல அப்படியே வந்து இதா இருக்கு அப்படி சொல்றாங்க. there was bioluminescence. அது வந்து bioluminescence சொல்றாங்க. dolphins swimming in the wake of boat like our neighbors and variety of sea creatures. dolphins வந்து அவங்க போட்லயே வந்து போட்ஸ்ல வந்து நெய்பர்ஸ் மாதிரி வந்து போட் பின்னாடி சுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி நிறைய sea creatures வந்து அவங்க வந்து பார்த்திருக்காங்க. We spotted dead sperm whale once. We thought it was an island from the distance. என்னாச்சுன்னா வந்து ஒரு டெத்தான வந்து ஒரு வயல் இருந்துருக்கு சரிங்களா. அந்த வயல் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஐலாண்ட் போல ரொம்ப தூரத்துல இருக்க ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. It was so huge. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு, அது பார்க்க ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. We are not specialized. நாங்க வந்து அதுல ஸ்பெஷலைஸ்லாம் கிடையாது. So however whenever we spotted something in the sea, எதுதெல்லாம் நாங்க வந்து புதுசா பாக்குறோமோ we had to google it to learn more about the species. நாங்க வந்து அதை டக்குன்னு எடுத்து போய் கூகுள் பண்ணிட்டு அதை பத்தி அந்த ஸ்பீஷிஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூவர், how did your crew spend time deep in the sea? எப்படி வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த டீப் சீல அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வாதி வந்து சொல்றாங்க, during the circumnavigation we pick up some hobbies and kept posting pictures of delicious like golgappes and cakes. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க நிறைய போஸ்ட் பண்ணுவோம். என்ன போஸ்ட் பண்ணுவோம் வந்து கோல்கப்பேஸ் அண்ட் கேக்ஸ் பண்றதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த ஹாபிஸ்லாம் எங்களுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. We also read books when the weather was pleasant. வெதர் வந்து பிளசண்டா இருக்கிறப்ப நாங்க வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவோம். அப்புறம் சம் குவில்லிங் தெரியும், அந்த பேப்பர்ல வந்து குவில் பண்ணுவாங்கல்ல அந்த கிராஃப்ட், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க் இதெல்லாம் நாங்க வந்து பண்ணுவோம். while the team leader ஜோஷி read comics and ராமாயணம் during her journey. எங்க டீம் லீடர் வந்து ஜோஷி இருக்காங்கல்ல, வர்த்திகா ஜோஷி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காமிக்ஸ் வந்து படிப்பாங்க, அப்புறம் ராமாயணம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. I love cooking as well, so I indulged in baking. எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி பேக்கிங் பிடிக்கும். I also like crafting a lot, and craft பிடிக்கும். So I used to make a lampshades. I love it when people appreciate the food that I cook. எனக்கு வந்து பீப்பிள்ஸ் வந்து என்னோட ஃபுட்டை வந்து அப்ரிஷியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So I give my crew members the best dishes that was possible on the land with the limited resource that we had on board. என்னன்னா வந்து சோ எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி பீப்பிள்ஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவேன், என்னோட க்ரூ மெம்பர்ஸ்க்காக லிமிடெட் சோர்ஸ் இருந்தாலும் அதுல நான் பெஸ்டா பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, 6 is the great number. We were always entertaining. We watching movies, listen to music, and we won't believe some of the gorgeous goods. The crew rustled up into a tiny pantry. Even vessel styling is rough. We made parathas, baking cakes and breads, and even made alwas, rasagullas. இங்க பாருங்க, அவங்க வந்து கடல்ல வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து மூவிஸ் வாட்ச் பண்ணிருக்காங்க, மியூசிக் லெசன் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க டைனி பேண்ட்ரியில வந்து எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்றது அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. பராத்தாஸ் மேக் பண்ணிருக்காங்க, கேக் பேக் பண்ணிருக்காங்க, பிரெட்ஸ் பேக் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் ஹல்வாஸ், ரசகுல்லாஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து மேக் பண்ணிருக்காங்க. when celebrate festival at sea, we celebrate, நாங்க வந்து செலிப்ரேட் வந்து ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம் கடல்ல. when we think about it now a land, நாங்க என்ன நினைச்சுப்போம்னா வந்து இது கடல் கிடையாது, இது வந்து லேண்ட் அப்படின்னு நினைச்சுப்போம். we remember the Diwali we spent at sea. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க வந்து தீபாவளி வந்து கடல்ல கொண்டாடினது அப்படின்னு சொல்றாங்க. we celebrate 3 birthdays including the first birthday of the boat. நாங்க வந்து 3 birthdays வந்து கடல்ல வந்து கொண்டாடி இருக்கோம், போட்டோட பர்த்டேவும் சேர்த்து அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா. also specific occasions like crossing the equator, international date line and such. எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான அக்கேஷன் என்ன வந்து ஈக்குவேட்டர் லைனை வந்து கிராஸ் பண்ணுது, அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் டேட்டா லைனை வந்து டேட் லைனை வந்து கிராஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பெசிபிக்கான அக்கேஷனா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்டர்வியூ கேக்குறாங்க, வாட் மோட்டிவ் யூ ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போ வந்து எது வந்து உங்களை வந்து மோட்டிவ் பண்ணி கண்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்வாதி சொல்றாங்க, we knew that the entire country was watching us and pray for us, so we never want to them to have single day thinking that we are in trouble. என்னன்னா வந்து எங்களுக்காக வந்து வெளியில இருக்க மக்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிருப்பாங்க, எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிங்கிள் டேல கூட நாங்க எப்பயும் வந்து நினைக்க மாட்டோம், சிங்கிள் டேல கூட அவங்க கஷ்டப்படுத்திட கூடாது, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே கூடாது அப்படின்றது நாங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தோம்னு சொல்றாங்க. we knew that it is going to happen, but people out there did not know what kind of challenges we facing. எங்களுக்கு தெரியும் இங்க வந்து என்ன நடக்குது, பீப்புளுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, நாங்க என்னென்ன சேலஞ்சஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாது. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them.
சப்போஸ் அது நெகட்டிவா போச்சுன்னா எங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டோம்னா வந்து நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சண்டைலாம் போடக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டோம். We decided that once the circumnavigation was over, we are going to show what we actually gone through. நாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சர்க்கம்நேவிகேஷனை முடிஞ்சிட்ட பின்னாடி தான் வந்து நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து இன்டர்வியூ கேக்குறாங்க, as a woman how could you consider this expedition? ஒரு விமனா நீங்க இந்த இந்த கடல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, it is a matter of great honor. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு and we couldn't have imagined anything better than our cast offer. எங்களால இது நினைச்சு கூட பார்க்க முடியல, நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. of course we being an all women team, it is a great boost to women in the country. எங்க women team வந்து இது பண்ணது வந்து all womenக்கு வந்து இது பூஸ்டப்பா இருக்கும். நம்ம கண்ட்ரில இருக்க all womenக்கு வந்து இது பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. but as we are going as a sailor and we as a sailor have seen that sea does not discriminated between gender. நாங்கெல்லாம் செயலர் தான், அதாவது நாங்கெல்லாம் வந்து செயலர் தான். சி வந்து எங்களை எப்பயுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் டிஃபரன்ஸ்ல அதுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். அது வந்து ஜெண்டர் நியூட்ரலா தான் பார்க்கும், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அண்ட் we have realized that gender does not play in a role in sailing. ஜெண்டர் வந்து இந்த ரோல் வந்து பிளே பண்ணாத சைலிங்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க விமென்ஸை வந்து கடல் பயணத்துல ஈடுபடுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்குதான் வந்து இங்க ரிப்ளை பண்றாங்க. பட் டு பூஸ்ட் த மாரல் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் இன் அட்வென்ச்சர் லைக் சைலிங். இது வந்து ஒரு பூஸ்டப்பா ஒரு மாரலா எடுத்துக்கணும் நம்ம கண்ட்ரி. இது வந்து நிறைய விமன் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான திங் வந்து பண்ணணும், சைலிங் மாதிரி அட்வென்ச்சரஸ் திங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ ஃபீல் கிரேட் that an all women team had been formed to undergo this expedition. என்னன்னா வந்து நான் வந்து நான் என்ன விரும்புறேன்னா வந்து எல்லா விமன் டீம்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு கடல் பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா முடிச்சிருக்காங்க. ஒரு 6 விமன் எவ்வளவு அழகா வந்து 254 days வந்து ஒன்னா எல்லா ஸ்ட்ரோம்ஸ்லயும் நார்மல் டைம்ஸ்லயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம 6 விமன்ஸா இருந்து சாதிச்சிருக்காங்க. ஆமாவா? இதே மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 2 பேர் கொண்ட குழு மட்டும் தனியா வந்து போயிருக்காங்க. ஓகே, இதே வந்து ஐஎன்எஸ்வி தாரணி அந்த ஷிப்ல தான் ஓகே செயல்போட்டு தான் வந்து போயிருக்காங்க. ஐ திங்க் இப்ப முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இவங்க போன ரூட்டே தான் வந்து அதுவும் இவங்க போன ரூட் பாருங்க கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த மெம்பர்ஸ். இவங்க போன ரூட் பாருங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நம்மளுக்கு கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாய்ப்புகள் இல்ல, பட் கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், அவ்வளவுதான். இந்த ப்ரோஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான இந்த ப்ரோஸ் தான். விமனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ப்ரோஸ். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.